சண்டே பேச்சுலர் டைம் பாஸ் அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டைலில் ஜஸ்ட் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு நமக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், ஜாதிபத்திரி, ஸ்டார் அனிஸ் இது எல்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுப்போம். அப்புறம் இவர் தாங்க ஸ்மால் மிக்ஸி ப்ரோ. நமக்கு ஏதாவது அரைக்கணும் அப்படின்னா கரெக்டாக பவுட்ரு பண்ணி ஷார்ப்பாக அரைச்சி கொடுத்துருவாப்பில்ல. அப்புறம் நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயங்க நம்ம பொடிப்படியாக நமக்கு தேவையான எல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் பிரியாணி ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவே இருக்கும். நான் செய்கிற பிரியாணி என்ன பிரியாணி ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம ஸ்மால் மிக்ஸி ப்ரோ தாங்க. அவர்கிட்ட இஞ்சியும் பூண்டும் சேர்த்து ஜாரில் போட்டு திரும்பி அரைக்க வந்திருக்கோம். நம்ம சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் சிக்கனை கட் பண்ணிப்போம் ஸ்லைஸாக. இதில் நம்ம மல்லித்தூள், மிளகு பொடி, உப்பு இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு இலையை எடுத்து மூடி நம்ம தனியாக வச்சுப்போம். அப்புறம் எப்பயும் போல் ஒரு பில்டப்போட நம்ம அடுப்பை ஸ்டைலை பார்த்துப்போம். பாத்திரம் சூடு ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அதில். அப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சு, வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துட்டுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஏன் நம்ம அது பொன்னிறமாக வணக்கிறோம் அப்படின்னா நேச்சுரலாகவே அதுக்கு இனிப்புத்தன்மை அதிகம். ஸோ பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு பிரியாணி ரெட் கலரில் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நல்லா வாசனைக்கு கொத்தமல்லியும் புதினா தழையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வணக்குவோம். நெக்ஸ்ட்டு தக்காளி, டொமேட்டோ தென் மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் எடுத்து போடுவோம். பிரியாணின்னு தான் ஃபாரின் பேஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்னாலும் அதை நம்ம உலக புகழ் பெற செய்து நம்ம இந்தியர்கள் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிரியாணி அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் அது இல்லை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முழுமை பெறாது. தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, மொத்த இந்தியாவும். இப்போ மொத்த இந்தியாவில் பிரியாணி அப்படின்னா இட்ஸ் எ வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க சிட்டிஸ். இப்போது நல்ல ஒரு பிரியாணி ரகசியத்தை சொல்லுங்கள் அப்படின்னா அதில் ஆட் பண்ணுற மசாலா மட்டும் இல்லைங்க, அதை சரியான விதத்தில் மேரினேட்டும் பண்ண நம்ம அரிசியை போடும்போது அதில் ஊற்றுற தண்ணியோட அளவு, ஒரு இன்க்ரீடியண்டோட அளவு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்தாங்க ஒரு நல்ல பிரியாணியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இது கூட நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். லெமன் எதனால் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பிரியாணிக்கு லேசாக புளிப்பு சேர்த்து நமக்கு புத்துமே சேர்த்துறோம். அதனால தான் இந்த பிரியாணிக்கு நம்ம சீரக சம்பாரிச்சு தாங்க எடுத்துருக்கோம். இது ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னா இது சின்னதாகவும் மசாலாவில் சீக்கிரமாக உறிஞ்சு இது இருக்கிறதுனால மட்டும்தான் எடுத்துருக்கோம். ஏன் பாஸ்மதி யூஸ் பண்ணலாம்? பாஸ்மதி ஓகே தான். சிம்பிளாக சொல்லணும்னா பாஸ்மதி கண்ணை கவரும், சீரக சம்பா நாக்கை கவரும் அப்படின்னு சொல்லலாங்க. அரிசியும் தண்ணியும் நமக்கு சேமல வரையும் காத்திருந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அதில் நெய்யை ஊற்றுவோங்க. சுவையை இன்னும் குறைச்சி கூட்டுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க பிரியாணியோட ரகசியம் அது பொருள் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் தான் ஆட் பண்ணுற வெங்காயத்தை கரெக்டாக வணக்கிறது, புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறது, நெய், அப்புறம் லாஸ்ட்டு தம்மு போடுறது, இதெல்லாம் சேர்ந்துதாக ஒரு நல்ல பிரியாணி உருவாக்கும். இலையை போட்டு மூடுவோங்க. இலையை போட்டு மூடிட்டு ஜஸ்ட்டு அது மேலே ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து வைப்போம். வச்சுட்டு ஒரு 10-15 மினிட் அப்படியே அடுப்பில் விடுவோம். இந்த மாதிரி வேஸ்ட்டான தோசை மேலே வைங்க. எல்லாம் முடிச்சுக்கு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதோட வாசனை சூப்பராக இருக்குது. அந்த லாஸ்ட்டாக இதுகிட்ட ஒரு கேள்வி, இந்தியாவில் சிறந்த பிரியாணி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.